ஸ்ரீ சிவார்ப்பண கோசேவா ட்ரஸ்ட் கோஆசிகா மற்றும் வீவர்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம திருவேற்காட்டில் இருக்கிற 276 பாடல் பெற்ற ஸ்தலம் திரு வேதபுரீஸ்வரர், அருள்மிகு வேதபுரீஸ்வரர் சன்னதியில் இருக்கும். இவர் சிவனடியார். கோவிலோட தல வரலாறு எங்களுக்காக சொல்லுங்க. வணக்கம். சிவாய நம. திருவேற்காடு அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது கருமாரி. திருவேற்காடுனா கருமாரி அப்படிங்கிற பேர் நினைவுக்கு வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவேற்காட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னா வேதபுரீஸ்வரர். திருவேற்காட்டில் பாலாம்பிகை உடனுரை வேதபுரீஸ்வரராக சிவபெருமான் காட்சியளிச்சிட்ருக்கார். 276 தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் முதல் திருமுறையில் தொண்டை நாட்டு தலங்களில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகும் திருவேற்காடு. இந்த திருவேற்காடும் பாடல் பெற்ற சிவாலயங்களில் முதன்மையான ஒரு சிவாலயமாகும். இதை தவிர்த்து பாடல் பெற்ற சிவாலயம் மட்டும்தானா திருவேற்காடு அப்படின்னா அது மட்டும் கிடையாது. இதை தவிர்த்து இன்னும் பல சிறப்புகள் இந்த கோவிலுக்கு உண்டு. இந்த முதல்ல திருவேற்காடு அப்படிங்கிற பேர் ஏன் வந்ததுன்னா, திருவேற்காடு வேல மரங்களால் நிறைந்த ஊர். இது வேல மரங்களால் நிறைந்த காடு பகுதி. திருங்கிற ஒரு அடைமொழியோடு சேர்த்து திருவேற்காடு அப்படிங்கிற ஒரு இது. அதனால தான் இந்த கோவிலுக்கு வேல மரம் தான் ஸ்தல விருட்சமாக இருக்குது. அந்த ஸ்தல விருட்சம் கீழே இருந்து தான் இப்போ நம்ம இந்த கோவிலோட தல வரலாறை சொல்லிட்டு இருக்கோம். இந்த திருவேற்காடுங்கிற கோவில் அதையும் தாண்டி வடவேதாரண்யம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் வடவேதாரண்யம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு எல்லாமே புராணங்கள் சொல்லியிருக்கு. அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவி உமையவளுக்கும் திருமணம் நடக்கும்போது பூமியே ஒரு பக்கம் வடப்பக்கம் தாழறதால தெற்கு பக்கம் போ அப்படின்ட்டு அகத்திய மாமுனியை சிவபெருமான் கட்டளையிடுவார். அதை கேட்ட அகத்திய மாமுனியும் தட்சிண பகுதிக்கு வருவார், தெற்பகுதிக்கு. அப்படி வரும்போது பூமி சமநிலை அடையும். அப்படி பூமி சமநிலை அடையும் போது அகத்தியரால் மட்டும் இந்த 7 உலகமும் கண்டுகளித்த பரம்பொருளான சிவபெருமானும் உமையவளின் திருமண காட்சியை அகத்தியரால் மட்டும் கண்டுகளிக்க முடியலை. அப்போ சிவபெருமான் சொன்னால், நீ எங்கெல்லாம் எங்களை நினைக்கிறியோ அங்கெல்லாம் நான் திருமண காட்சியோடு உங்களுக்காக நிற்பேன் அப்படின்ட்டு. அப்படின்னு அவர் வேதாரண்யத்தில் போய் நினைக்கிறார். வேதாரண்யத்தில் நினைக்கும் போது சிவபெருமானும் பார்வதி தேவி உமையவளும் தன்னோட திருமண கோலத்தில் அகத்தியருக்கு அப்படியே காட்சி தராங்க. திருப்பி அவர் திருவேற்காடு நினைக்கிறார். திருவேற்காடு நினைக்கும் போதும் திருப்பியும் சிவபெருமானும் உமையவளும் அகத்தியருக்கு மீண்டும் திருமண கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க. அதனால தான் இதுக்கு பேர் வடவேதாரண்யம் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் திருவேற்காட்டில் லிங்க திருமேனி மட்டும் இல்லாமல் சுவாமி எப்படி மற்ற கடவுள்கள்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி தன்னோட மூலவர் திருமேனியோடு இருக்கார். இங்கே லிங்க திருமேனி மட்டும் இல்லை, சுவாமியும் அம்பாளும் சிலை வடிவில் காட்சி அளிப்பாங்க. இது திருமணத்திற்கு மிகவும் பரிகாரத்திற்காக ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு தலம். அதாவது திருமணம் ஆகாதவர்கள் தொடர்ந்து 5 வாரம் எந்த கிழமையில் வராங்களோ அதே கிழமையில் தொடர்ந்து 5 வாரம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மாலை செலுத்தி அவங்க அர்ச்சனை செஞ்சு கோவிலம் வலம் வழிபட்டு போனால் இங்கே திருமணம் அவங்களுக்கு வெகு விரைவாக நடந்துருங்கிறது கண்கூடான ஒரு உண்மை. இதனால் நிறைய பேர் பலனடைகிறார்கள். இதனால் திருமண பரிகாரத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற தலம். அது மட்டும் இல்லாமல் 60ஆம் திருமணம், ஷஷ்டியப்த பூர்த்தின்னு சொல்கிற 60ஆம் திருமணத்திற்கும் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற தலம். இந்த திருக்கோயிலுக்கு எங்கே இருக்குன்னா, திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலிருந்து மேற்கே 1 கிலோமீட்டர் சரியாக வந்தீங்கனாலே இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 63 நாயன்மார்களில் மூர்கநாயனார் சொல்லப்படுகிற மூர்கநாயனார் அவதரித்த தலம். கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரத்தில் அவர் இறைவனை அடைந்திருப்பார். அந்த மூர்கநாயனார் அவதரித்த தலம் எதுனா திருவேற்காடு. இதை பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் தெளிவாக சொல்லியிருப்பார். இந்த மாதிரி திருவேற்காடு என்பது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் விளங்குது. அதுவும் இல்லாமல் திருமண கோலத்தில் இறைவனுக்கு எங்கேயுமே லிங்க திருமேனியில் இருக்கிற சிவபெருமான் திருமண கோலத்தில் காட்சியளிப்பார். 63 நாயன்மார்களில் முக்கியமாக மூர்கநாயனார் அவதரித்த தலம். இது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதர் 2 திருப்புகழ் இந்த முருகனுக்கு பாடியிருப்பார். இந்த தலத்தில் இருக்கிற முருகனுக்கு, இந்த தலத்தில் இருக்கிற முருகர் மட்டும் வேலோட காட்சி தராமல் வில்லோட காட்சி தருவார். ஏனென்றால் இவர் போர் முடிச்சுட்டு திருத்தணிக்கு போகும்போது இங்கே வேலோட இல்லாமல் வில்லோட காட்சி தந்தார்.
அந்த முருகப்பெருமான் தன் வில் அம்புகளை வைத்து உருவாக்கின தீர்த்தம் பின்னாடி திருக்கோயிலுக்கு பின்னாடி வேலாயுத தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தம் இன்னமும் இருக்குது. சிவபெருமானுக்கு முருகப்பெருமானும் பாடல் பெற்ற மிகவும் பழமையான தலம் இது. அதனால தான் இந்த தலத்தை பற்றி நிறைய பேர் அறிவதில்லை. திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில். ஆனால் கருமாரிக்கும் பல காலங்கள் முந்தைய திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோவிலை ஒரு முறையேனும் நீங்கள் வந்து பார்க்கணும். இங்கே வருடா வருடம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆற்றூரல் திருவிழா நடக்கும். கார்த்திகை மூல நட்சத்திரம் அன்னைக்கு மூர்கநாயனார் இறைவனை அடைஞ்ச அவதாரம் நடக்கும். அதுவும் இல்லாமல் எல்லா பிரதோஷங்கள், மகா சிவராத்திரி இது போன்ற திருவிழாக்கள் வெகு விமர்சையாக இந்த கோவிலில் நடந்து கொண்டே இருக்கும். பிரதோஷம், மாத சிவராத்திரி, அதே மாதிரி நால்வரோட குரு பூஜைகள் மிக விமர்சையாக நடக்கும். முற்றோதல் மாதம் நடந்துட்டுருக்கும். இங்கே வந்து அடியார்கள், குருக்கள் எல்லாரும் சேர்ந்து, சிவாச்சாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து இறைவனை வந்து ஒரு பண்டிகைகள் விடாமல், முறைகள் தவறாமல் தினந்தோறும் நடந்துட்டுருக்கும். தினந்தோறும் இறைவனுக்கு 3 கால பூஜை நடக்கும். தினந்தோறும் அர்த்தஜாம பூஜை நடக்கும். பள்ளி எழுச்சி பூஜை நடக்கும். இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு முறையேனும் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் வந்து பார்த்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெகுமதியை கிட்டுங்க. சிவாய நம. தேங்க்யூ ஜி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. வீவர்ஸ் எல்லாருக்கும் நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து வேதபுரீஸ்வரர் கோவில், அருள்மிகு வேதபுரீஸ்வரர் கோவில், பாலாம்பிகை உடனுரை வேதபுரீஸ்வரர் கோவில். 276 பாடல் பெற்ற ஸ்தலத்தில் வந்து ஒரு ஸ்தலத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சிவாய நம, சிவகிருபை.